துறவிகள் இருவர் மலை உச்சியிலிருந்த மடத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். பனி கொட்டுகிறது, புயல் வருவது போல உள்ளது. நாம் வேகமாகச் சென்று மடத்தை அடைய வேண்டும். இல்லாவிட்டால் இருவரும் குளிரில் விரைத்து இறந்து விடுவோம் என்றார் ஒருவர். இருவரும் வேகமாக நடக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் சென்ற வழியில் ஒருவர் விழுந்து கிடந்தார். மலைப்பாதையில் உருண்டு விழுந்ததால் அவர் கால் உடைந்து போயிருந்தது. வலி தாங்க முடியாமல் அவர் முனகுவது அவர்களுக்கு கேட்டது. நாம் எப்படியாவது அவரை மடத்திற்கு தூக்கிச் சென்று காப்பாற்ற முயற்சி செய்வோம் என்றார் மற்றொருவர். இந்த குளிரில் நாம் இருவருமே உயிருடன் மடத்திற்குச் சென்று சேர்வோமா என்பதே தெரியவில்லை. இந்த நிலையில் நாம் இவரை தூக்கிச் சென்றால் மூவரும் இறந்துவிட வேண்டியதுதான். கால் உடைந்து இங்கேயே துடிதுடித்துச் சாக வேண்டும் என்பது இவரது கர்மவினை. இவருக்காக நாம் வருந்துவது நல்லது அல்ல. மீர் வந்தால் வாரும், நான் செல்கிறேன் என்று சொல்லி வேகமாக நடந்தார் அந்த துறவி. கால் உடைந்து கிடந்தவரை அப்படியே விட்டுச் செல்ல அந்த மற்றொரு துறவிக்கு மனம் வரவில்லை. என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று அவனை தோளில் தூக்கிக் கொண்டார். மெல்ல நடந்து மலைப்பாதையில் ஏறினார். அவரால் முடியவில்லை. மூச்சு திணறியது. அந்த குளிரிலும் அவருக்கு வியர்த்தது. வலியை தாங்கிக் கொண்டு மலை உச்சியை நெருங்கினார். அவருடன் வந்த அந்த மற்றொரு துறவி அங்கே குளிரில் விரைத்து இறந்து கிடந்தார். இவரைப் போல நான் ஏன் சாகவில்லை என்று சிந்தித்தார் அவர். காயம்பட்டு கிடந்தவரை தூக்கி வந்ததால் மூச்சு வாங்கியது. உடலெங்கும் கூடுதலாக இரத்தம் பாய்ந்து வெப்பம் ஏற்பட்டது. பிறருக்கு உதவி செய்யும் நல்ல எண்ணமே தன்னை காப்பாற்றியது என்று புரிந்து கொண்டார். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.